Hi Explorers, welcome to Xplore 360. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு நிமிஷம் இருங்க. சோ இந்த வீடியோல கொடிஷியால நடக்கிற Raw Material Expo 2024 பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எக்ஸ்போ எப்ப நடக்க போகுது, இது யாருக்கான எக்ஸ்போ, இந்த எக்ஸ்போல என்ன மாதிரியான ஸ்டால்ஸ் எல்லாம் போட போறாங்க அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ரா மெட்டீரியல் எக்ஸ்போ வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் கொடிஷியால வர செப்டம்பர் 10th 11th 12th இந்த 3 நாள்ல நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸ்போ வந்துட்டு 100% B2B எக்ஸ்போ. ஸோ இந்த எக்ஸ்போ மெயினா யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மேனுஃபேக்சருக்காகவும் தான். ஸோ இப்போ மேனுஃபேக்சர் பண்ற ஒருத்தங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கும். அந்த ரா மெட்டீரியல்ஸ் என்ன வாங்கலாம், எப்படி வாங்கலாம், யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்போ தான் இது. இந்த ரா மெட்டீரியல் எக்ஸ்போல வந்துட்டு என்ன மாதிரியான ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரா மெட்டீரியல் எக்ஸ்போல வந்துட்டு நிறைய இன்ஜினியரிங் ஸ்டால்ஸ், ஃபவுண்டரி ஸ்டால்ஸ், ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் ஸ்டால்ஸ், பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் ஸ்டால்ஸ், இது எல்லாமே ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஸ்டால்ஸ். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஸ்டால்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் ஸ்டால்ஸ் தான் இந்த ஃபுல் கொடிஷாவோட இந்த ரா மெட்டீரியல் எக்ஸ்போல இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கவங்களுக்கு வந்துட்டு ரா மெட்டீரியல் கனெக்ட் பண்றதுக்கு செம்ம சூப்பரான ஸ்டாலா இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்போ இன்னும் ஓபன் பண்ணல. ஸோ நாங்கள் எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபுல் எக்ஸ்போவையும் நாங்கள் இருக்க ஸ்டால்ஸையும் பற்றின டீட்டெயில்டான வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு 10th ஈவினிங் வந்துடும். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இன்கேஸ் நீங்க எக்ஸ்போக்கு போக முடியும்னா மிஸ் பண்ணாம இந்த எக்ஸ்போ விசிட் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த கொடிஷியாவில் நடக்க போற இந்த ரா மெட்டீரியல் எக்ஸ்போ ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸும் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கொடிஷியாவோட அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க அதில் போயிட்டு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிமிஷம் இதை மட்டும் பார்த்துட்டு போ, அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கா. நம்மளோட இந்த யூடியூப் ஜேர்னி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜியோலாம் வந்துட்டு யூடியூப் ஃபேமஸ் ஆன டைம் அது. அதுக்கு முன்னாடி பெருசா நம்ம 1 GB போட்டு 1 மாசத்துக்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்போ வந்து யூடியூப்ல பெருசா தெரியாது, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவோம். அந்த 1 GB நம்ம 1 மாசத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்போ ஜியோ வந்த டைம்ல தான் இந்த யூடியூப்ன்ற ஒரு விஷயம் பூம் ஆக ஆரம்பிக்குது. அப்போதான் எங்க காலேஜ் ஹெச்ஓடி வந்துட்டு இந்த மாதிரி யூடியூப்னு ஒன்று இருக்கு, ஃபியூச்சர் எல்லாமே ஆன்லைன் ரிலேட்டடா தான் வரும், வீடியோவில் தான் லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் கிரியேட் பண்ணதான் என்னோட ஃபர்ஸ்ட் சேனல். அது பேர் வந்துட்டு கிரீன் ஹான் தமிழ்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். அதுக்கு ஏதோ ஒரு மீனிங் வச்சு அந்த மீனிங் எனக்கு மறந்துருச்சு. ஸோ அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்போ நம்மளுக்கு இந்த காப்பிரைட் ரிலேட்டான விஷயம் அதெல்லாம் பெருசா தெரியாது. அப்போ நான் ஃபேஸ் நம்மளுக்கு ஷூட் பண்ணி எடுக்கிறதுக்கான கிளாரிட்டி இருக்க கேமரா, மொபைலோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனால எடிட் பண்ணி மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுலேயே வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருந்துச்சு. ஆனால் அந்த டைம்ல நான் ஒரு 4 அரியருக்கு மேலே வச்சிருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு அந்த அரியருக்கு திட்டுறதை தாண்டி பரவாயில்ல யூடியூப் ஆரம்பிச்சு 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துட்டோம். அப்போ 1000 சப்ஸ்கிரைபர்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் வந்தது. சரி ஓகே, நம்மளுக்கு இதுதான் வரும் போல இருக்கு, இதை பண்ணலான்னு பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்புறம் இப்ப இருந்து ஒரு 2.5 years பேக்ல தான் இந்த ஆஃபீஸ் வந்து ஜாயின் பண்ணேன். யூடியூப் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம எக்ஸ்போர்டிக்ஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணேன். ஸோ இங்க வந்தோன்னே அவங்களோட சேனல் Xplore 360 அப்படின்னு ஒரு சேனல். We started with Xplore 360 travel ஸ்டார்ட் பண்ண சேனல். அது பிசினஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு அது எவால்வ் ஆச்சு. அது நல்லா பெர்ஃபார்ம் ஆகிறதுனால we are planning to transform the channel to related to business only. இவரோட ஆஸ்பெக்ட்ல சொல்லணும்னா he joined ஒரு 2.5 years ஜர்னி இந்த ஒரு சேனலோட மானிட்டைசேஷன் பண்றது. ஒரு சேனலோட மானிட்டைசேஷனுக்கு we tried many times. அறிமுகம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருந்தது. அதுல வாய்ஸ் ஓவர் கண்டென்ட் மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது நாலேஜ் ரிலேட்டடான சேனல். ஸோ அது ஃபர்ஸ்ட் எடுத்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல அவங்க கொடுக்குற வாய்ஸ் ஓவருக்கு நான் ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் வச்சு எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்பவும் பெருசா இந்த மூமெண்ட்டும் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஷார்ட்ஸ் வந்து பூம் ஆக ஆரம்பிச்ச டைம். டிக்டாக்கு ஆப்போசிட்டா யூடியூப் ஷார்ட்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் பூம் ஆக ஆரம்பிச்சது. அப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ ஷார்ட்ஸ் போட்டா எந்த டைம்ல போட்டா ரீச் ஆகும்னு சொல்லிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணணும். அப்பவும் கிராஜுவலான growth தான் இருந்தது. ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் பக்கம் கொண்டு வந்தோம். திடீர்னு ஒரு வீடியோ நல்லா போக 12,000 சப்ஸ்கிரைபர் ஒரு சேனல், இன்னொரு சேனல்ல 14,000 சப்ஸ்கிரைபர். பட் சேனல் மானிட்டைசேஷன் நடக்கல. we got 2 strikes. 2 டிஃபரெண்ட் சேனல்ல ஸ்ட்ரைக் வாங்கினோம். ஸ்ட்ரைக் வாங்கினா 3 மாசத்துக்கு வீடியோ போட முடியாது. யூடியூப் சேனல்ஸ் லாட்ஸ் ஆஃப் டஃப் சேலஞ்சஸ் பியாண்ட் இருக்கு. நிறைய பெயின் இருக்கு, நிறைய அழுது இருக்கு. அப்படி எதுக்கு ஸ்ட்ரைக் வாங்குறதுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு கிட்ட வந்து ஸ்ட்ரைக் வாங்கி அகைன் இட் பிகம் 0, அகைன் செகண்ட் 0, அகைன் இப்படி பல வேற ட்ரைட். நான் வந்து வெறும் தள்ளு தான் புஷ் பண்ணிட்டு வடிவேல் மாதிரி நான் எதுவும் பண்ணல. அவரை மோட்டிவேட் பண்ணி பண்ணு பாத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் Xplore 360 சொல்லிட்டு ஒரு சேனல் இருந்துச்சு. ஸோ அந்த சேனல் எடுத்து டிராவல் ரிலேட்டடா வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே கவர் பண்ணி வீடியோஸாக போட்டிருந்தோம். அது வந்து ஆவரேஜான வியூஸ் போச்சு, ஒரு 300-400 போயிட்டு இருந்தது. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சேனலில் வேறு வீடியோஸ் போட்டாலும் அது நம்ம மானிட்டைஸ் பண்ணுறது கஷ்டம் தான். அதனால ஃப்ரெஷ்ஷாக ஒரு சேனல் ஆரம்பிச்சு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் மிஸ்ட்ரி வந்துட்டு எவர்கிரீன் கண்டென்ட்டாக இருக்குது. மிஸ்ட்ரின்றது வந்து எப்போ வேணாலும் பார்த்தாலும் அது மிஸ்ட்ரியாக தான் இருக்கும்.
ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ட்ரி பண்ணலான்னு ஒரு வாய்ஸ் ஓவர் சேனலாக மிஸ்ட்ரி பண்ணி அதே எக்ஸ்ப்ளோரில் போட்டோம். மிஸ்ட்ரிக்கு நல்லா வியூஸ் போச்சு. ஒரு வீடியோ வந்து 22,000 வியூஸ் பக்கம் போச்சு. அதுலேயும் நல்லா வாட்ச் ஹவர்ஸ் வந்தது. என்னன்னா இதுல எதுவுமே ஒரிஜினல் கண்டென்ட் இருக்காது, வெறும் எடிட் ஒர்க் மட்டும் தான் எங்களுக்கு இருக்கும். எங்களோட ஃபேஸை காமிச்சு எங்க ஒரிஜினல் கண்டென்ட் போனோம் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் டிராவல் நிறைய ட்ரை பண்ணோம், அதுவும் செட் ஆகல. இது கொடிஷியா வந்துட்டு சார் ஒரு நாள் சொன்னாரு, கொடிஷியால எக்ஸ்போ எடுத்து அன்னைக்கு ஈவினிங்கே வீடியோ போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த 1 month பண்ண ஒர்க் தான் இந்த மானிட்டைசேஷன். ஏன்னா இந்த 1 month மட்டும் தான் நாங்கள் எடுத்த எல்லா ஸ்டாலுமே காலையில் எடுத்தோம், நைட்டே உட்காந்து எடிட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் எக்ஸ்போ வீடியோஸ் நிறைய போட ஆரம்பிச்சோம். Finally, we got monetized in YouTube. Officially, it is monetized. அது இருக்கு. ஸோ அதுக்கான செலிப்ரேஷன் தான். மெயினாக டீம் இவங்க தான். ஏன்னா 11 o'clock வரைக்கும் உட்காந்து எடிட் பண்ணி அடுத்த நாள் வீடியோ போட்டோம். ஸோ இந்த 1 month அந்த ஒரு 5 வீடியோ இருக்கும். அந்த 5 வீடியோக்கு போட்ட எஃபர்ட் நாங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்தே போட்டோம்னா முதல்ல பண்ணிருப்போம். அது எங்களுக்கு இப்போதான் தெரிஞ்சுது. ஸோ ஃபர்தரா நீ அதை தான் பண்ணலான்ட்டு இருக்கோம். It will be somewhere motivation to all others. அந்த அளவுக்கு இதுக்கு பின்னாடி பியாண்ட் பெயின்ஸ் இருக்கு. இதுல நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் 1 monthல என்னன்னா, ஒரு டே ஃபுல்லா இருக்குன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும், ஆனா ஏதோ ஒரு சின்ன பாசிட்டிவ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் மட்டுமே டெய்லி பார்க்க ஆரம்பிச்சோம்னா அந்த நெகட்டிவ் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம போயிடும். அப்போ பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி பார்க்க ஆரம்பிச்சோம், பாசிட்டிவா நடந்திருக்கு. இது மானிட்டைஸ் பண்ணியிருக்கோன்றதை தாண்டி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் பிடிக்கும், இல்லை உங்களுக்கு என்ன நீட் இருக்கு, இதில் இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் பேசினா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தான் நினச்சிங்கன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நாங்கள் அதையும் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கொடிஷியா எக்ஸ்போ மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறது இல்லை, இது பிசினஸ் தாண்டி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இந்த சேனலோட கோலே. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது பிளேஸோ இல்லை ஏதாவது பிசினஸோ எது ரிலேட்டடாக இருந்தாலும் சரி அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், நாங்கள் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறோம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பட் ஆனால் இந்த 2 கமெண்ட் வந்துட்டு எங்களுக்கு எங்களோட குறைய சொன்னாங்கன்றதை தாண்டி எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது யாருன்றது நீங்கள் பார்ப்பீங்க, நான் அது அப்படியே அவங்க பேரும் சொல்லிடுறேன். சந்தோஷ்குமார்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருந்தாரு, உங்கள் வீடியோ குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது, பட் ஆனால் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதையும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது சொன்ன சந்தோஷ்குமாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு. இன்னொருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎஸ் மூர்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நீங்கள் ஸ்டால் பேசுகிற வீடியோ எல்லாமே ஓகே தான், பட் ஆனால் அந்த ஸ்டாலோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் வீடியோ டிஸ்பிளேலே கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் போய் தேட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதையும் நம்ம இப்போ வரப்போகிற ஸ்டால் வீடியோஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ டிஎஸ் மூர்த்திக்கும் ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸு. We need your support. கொஞ்சம் வீடியோஸ் வந்துச்சுன்னா பாருங்க, அட்லீஸ்ட் ஹெல்ப் தம் சப்போர்ட், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களையும் வந்து போட்டீங்கன்னா ஒரு சேனல் அண்ட் ஒரு கிரியேட்டர்ஸா மதிச்சு நீங்க வந்து போட்டீங்கன்னா எங்களோட கிரியேஷன்ஸ்க்கு வந்து போட்டீங்கன்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண அத்தனை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு இப்போவாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பெட்டரான கண்டென்ட்டை ஃபியூச்சர்ல நாங்க கொடுக்க நாங்க கண்டிப்பா ட்ரை பண்றோம். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஆல். தேங்க்யூ. Soon we will be resuming the Expo 360 travel in another new channel. It will be in the upcoming aspect la irukum. ஸோ கொடிஷியா எக்ஸ்போ வீடியோ வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கொடிஷியா எக்ஸ்போ வீடியோ இங்க வரும், நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம்.